மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். 120 மில்லியன் லஞ்ச வழக்கில் ரணிலின் முக்கிய புள்ளி, நீதிமன்றத்தில் அம்பலமான ரகசியம். ஹரக்கட்டாவினால் பாராளுமன்றத்திற்கு வரப்போகும் ஆபத்து, நடுநடுங்கி போயிருக்கும் முக்கிய புள்ளிகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத முக்கிய புள்ளி, வெளியான பரபரப்பு குற்றச்சாட்டு. அனுரவை விரட்டியடிக்கப் போகும் மக்கள், பரபரப்பை கிளப்பிய அறிவிப்பு. பசில் ராஜபக்ஷவுடனான கூட்டணியில் மோசடி, விலை போன அனுர அரசாங்கம். ஜனாதிபதிக்கு பரந்த அவசர கடிதம், தடுமாறும் மனுர அரசு. யுவதியுடன் 16 வயது மாணவன் செய்த லீலை, கைபேசியில் சிக்கிய அந்தரங்க வீடியோ. ஹரக்கட்டா தொடர்பான வழக்கு விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேசிய பாதுகாப்புக்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகராக பணியாற்றிய சாகல ரத்நாயக்கவின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹரக்கட்டா மீதான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கி அவரை ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றுவதற்காக 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஹரத் முதியன் சலாவின் கார்னர் வடிவமைப்பாளரான இந்திரஜித் பண்டார என்றழைக்கப்படும் ஹெர்பி என்பவரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தனது வாக்குமூலத்தில் ரஹித ராஜபக்ஷவும் சரி தபேசிங்கவும் துபாயில் சந்தித்த போது நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்போது ஹரக்கட்டா தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அவரது தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்குவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன்படி தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக தேசபந்து தென்னக்கோனுக்கு 50 மில்லியன் ரூபாயை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க மூலம் மேலும் 50 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹரக்கட்டாவுக்கு இதுவரை பாரிய குற்றம் தொடர்பில் எவ்வித வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்றும், குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுக்கு மயக்க மருந்து கலந்து கிரிடோபி கொடுத்த வழக்கு மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அத்தோடு ஹரக்கட்டாவிடம் பணம் பெற்றுக் கொண்டது முதல் அவரை இன்று வரை தடுத்து வைத்திருப்பதற்கு முன்னாள் அதிகாரிகள் குழு ஒன்று செயற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதாவது தற்போது உள்ள அதிகாரிகள் அல்ல, இதற்கு முன்னர் இருந்த மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரையிலான அதிகாரிகளும் போலீசுக்கு வெளியே இருக்கும் ஒரு குழுவினரும் இணைந்தே இந்த சதி திட்டத்தை செய்துள்ளனர். இவர்கள் நீண்ட காலம் தடுத்து வைத்து அவரை பயமுறுத்தி அவரிடம் இருந்து பணத்தை பறித்தமை தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கும் தெரிய வந்துள்ளது. ஹரக்கட்டாவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யாமல் முன்னாள் அதிகாரிகள் இதுவரை 2 கோடி, 3 கோடி, 5 கோடி, 6 கோடி மற்றும் 20 கோடி என பணத்தை பெற்றுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரிகள் மட்டுமே 25 முதல் 30 கோடி வரை வாங்கியுள்ளனர். அவர்கள் அந்த பணத்தை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரை பயமுறுத்தி அச்சுறுத்தி வாங்கியுள்ளனர். சில அதிகாரிகள் தங்களது வாகனங்களின் குத்தகை தவணைகளை செலுத்த வைத்துள்ளனர். சிலர் 50 லட்சம், 30 லட்சம் என வெவ்வேறு கிளைகள் ஊடாக பெற்றுள்ளனர். தற்பொழுது அவர்கள் இடமாற்றம் பெற்று சென்றுள்ளதுடன் சிலர் ஓய்வு பெற்று சென்றிருந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியம் உள்ளன. சில அரசியல்வாதிகளும் இதனை பகடைக்காயாக்கிக் கொண்டு லலித் வீரதுங்கவிடம் சொல்கிறேன், சாகல ரத்நாயக்கவிடம் சொல்கிறேன் என்று பொய்களை கூறி ஏமாற்றி 3 கோடிக்கும் அதிகமான பணத்தை பெற்றுள்ளனர். தேசபந்து தென்னக்கோன் காலப்பகுதியில் இருந்த அந்த குழுவினர் ஹரக்கட்டாவிடம் இருந்து தாராளமாக பணம் பெற்றுள்ளமை தற்போது உறுதியாகியுள்ளது. எனவே தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி ஹரக்கட்டாவின் சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் இந்த கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய அனைவர் மீதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் காணி விவகாரங்களை கையாள்வதற்காக விசேட குழு ஒன்றையும் பிரதி போலீஸ் மா அதிபர் தலைமையிலான முழு அதிகாரம் கொண்ட விசேட போலீஸ் பிரிவொன்றையும்
அமைப்பதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு அல்லது இடைநிறுத்துமாறு கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இலங்கை நீதிக்கான மையம் அமைப்பு மிக அவசரமான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்பு மற்றும் கடலோர அத்துமீறல்களை தடுப்பதாக கூறி கொண்டுவரப்பட்டுள்ள இந்த விசேட பொறிமுறை சிறுபான்மையினர் செறிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தை மட்டும் குறிவைத்து எடுக்கப்பட்ட தன்னிச்சையான நடவடிக்கை என அந்த அமைப்பு சாட்டியுள்ளது. காணி ஆக்கிரமிப்புகளும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் உரியவை அல்ல என்றும் அவை தெற்கு, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் காணப்படும் தேசிய பிரச்சினைகளாகும். அவ்வாறு இருக்கையில் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் இத்தகைய விசேட குழுவை அமைப்பது மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் சந்தேகத்தையும் தோற்றுவிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஒருதலைபட்சமான மாகாண பொறிமுறையானது அரசியல் அமைப்புக்கு முற்றிலும் முரணானது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாவலி அதிகார சபை உள்ளிட்ட காணிகள் தொடர்பான பிரச்சினைகளை தற்போதுள்ள சட்டங்களை கொண்டே பிரதேச செயலாளர்கள் மற்றும் காவல்துறை ஊடாக தீர்க்க முடியும். தற்போது நாட்டுக்கு தேவைப்படுவது புதிய குழுக்கள் அல்ல, இருக்கும் சட்டங்களை 9 மாகாணங்களுக்கும் பாரபட்சமின்றி சமமாக அமுல்படுத்துவதற்கான உண்மையான அரசியல் விருப்பமே ஆகும் என இலங்கை நீதிக்கான மையம் வலியுறுத்தியுள்ளது. எனவே சர்ச்சைக்குரிய அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக நிறுத்தி வைத்து வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பொதுமக்கள் ஆலோசனைகளை நடத்தவும், சட்டத்தை நாடு முழுவதும் சமத்துவத்தின் அடிப்படையில் அமுல்படுத்தவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. அமைச்சின் மட்டத்தில் செயல்படும் அரசி மஹ்பியாவால் ஜனாதிபதி கூட தவறாக வழிநடத்தப்படுவதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதிர் பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். தனது தேர்தல் பிரசாரத்திற்காக பணம் செலவழித்த ஒரு நண்பருக்கு பயனளிக்கும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல் கையிருப்புகளை அரைத்து அரிசியாக்கும் டெண்டரை கையளிப்பதற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார். சில மாதங்களுக்கு முன்னதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கையிருப்பில் உள்ள நெல்லை அரைத்து அரிசியாக்குவதற்காக வரலாற்றில் இதற்கு முன்னில்லாத வகையில் ஒரு விசித்திரமான டெண்டர் கோரப்பட்டது. அந்த டெண்டர் நிபந்தனைகள் வசந்த் சமரசிங்கவுக்கு நெருக்கமான ஒரு ஆலை உரிமையாளரை சாதகமான வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. குறித்த அரைக்கும் ஆலை உரிமையாளர் முன்னர் பசில் ராஜபக்ஷவுடன் நெருக்கமாக பணியாற்றியவர் என்பதுடன் கடந்த முறை வசந்த சமரசிங்கவின் தேர்தல் பிரசாரத்திற்கு நிதி பங்களிப்புகளை வழங்கியிருந்தார். இந்த ஊழல் செயல்முறைக்கு எதிராக லஞ்ச ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்ட 4 மணி நேரத்திற்குள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டெண்டரை திரும்ப பெற நடவடிக்கை எடுத்திருந்தது. அரசாங்கத்திற்கும் இழப்புகளை ஏற்படுத்திய குறித்த ஆவணங்களில் வசந்த சமரசிங்கவின் பல்கலைக்கழக நண்பரான கோசல வில்பாவ என்பவர் கையெழுத்திட்டார். அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு முறையான திட்டமிடல் இல்லாததால் அரசாங்க களஞ்சியங்களில் உள்ள நெல் கையிருப்புகளை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நேர்ந்த கதியே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஏற்படும் என்றும் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு தனது அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்றும், இல்லையெனில் இந்த நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசானது எதிர்வரும் தேர்தல்களில் அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதை பாத்திரமே இலக்காக கொண்டு அரிசி விநியோக திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அரசு ஊழியர்களுக்கு தலா 20 கிலோகிராம் அரிசியை வழங்குவதற்கு இந்த அரசுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது போன்றும், இவ்வாறான பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எங்குமே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அழகான தூய்மையான பெரும் பணக்கார இலங்கையை கட்டியெழுப்ப போவதாக கூறி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்று அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோகிராம் அரிசியை வழங்கவா நாட்டை ஆட்சி
செய்கின்றார்கள். தற்போது நாடு அவ்வாறான நிலையை அடைந்துள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அவ்வாறாயின் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணங்கள் எங்கே? சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்தும் ஏனைய கடன் உதவிகள் மூலமும் பெறப்பட்ட நிதிகளுக்கு என்ன நடந்தது? அவை எதற்கும் இந்த அரசிடம் பதில் இல்லை. மக்கள் வீதிக்கு இறங்கும் காலம் அரசுக்கு அரசு ஊழியர்களின் பசியை பற்றி மாத்திரமே கவலை உள்ளது. ஏழை கிராமங்களில் வாழும் ஏனைய மக்களுக்கு பசி இல்லையா? அவர்கள் உணவு உண்பதில்லையா? அல்லது அவர்கள் புண்ணாக்கா உண்கின்றார்கள்? அரச ஊழியர்களின் வாக்குகளை குறிவைத்தே இந்த அரிசி சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அரசு ஊழியர்கள் அந்த அளவுக்கு பிச்சைக்காரர்கள் அல்ல என்றும், ஆனால் இந்த அரசு அவர்களை கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. அரசு உடனடியாக மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் மக்கள் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவது நிச்சயம். யாழில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி பயிலும் 16 வயதான மாணவன் ஒருவன் விளையாட்டு பயிற்சி என கூறி வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதாக கூறி சென்று ஒரே அறையில் யுவதியுடன் தங்கியுள்ளார். அரசு ஊழியரான தந்தை தனது மகனுக்கு தனது வெளிநாட்டு சகோதரியால் கொடுக்கப்பட்ட கை தொலைபேசியை கட்டாயப்படுத்தி வாங்கி பார்த்தபோது அந்தரங்க புகைப்படம் மற்றும் அந்தரங்க வீடியோக்கள் அகப்பட்டுள்ளன. ஊடக செயற்பாட்டாளர் ஒருவருடன் நட்பாக இருந்த குறித்த தந்தை இது தொடர்பாக மிகவும் கவலையுடன் தெரிவித்து பெற்றோரை எச்சரிக்குமாறு கூறியுள்ளார். தனது மனைவி ரகசிய இடத்தில் வைத்திருந்த நகை பையை எடுத்து அந்த பையில் காணப்பட்ட மகனின் 1 வயதில் போடப்பட்ட மோதிரங்களை களவெடுத்து அவற்றை விற்பனை செய்து மகன் இவ்வாறு உல்லாசமாக யுவதியுடன் இருந்துள்ளார் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அளவில் குறித்த யுவதியிடம் மகன் பறிகொடுத்துள்ளதாக தந்தை கூறுகின்றார். மகனை விசாரித்த போது இந்த யுவதியின் பெயர் டில்கா என்று மட்டுமே தெரியும் என மகன் கூறியுள்ளான். அந்த அறை எங்கு உள்ளது என்ற தகவலையோ அல்லது யாரால் இந்த பெண் மகனுடன் தொடர்பு கொண்டாள் என்பதையோ தனது மகன் கூறாது மௌனம் சாதிக்கின்றான். அவன் மீது அழுத்தம் கொடுக்க முற்படும் போது தனது மனைவி மகன் ஏதாவது தவறான முடிவு எடுத்து விடுவான் என கூறி தன்னை கட்டுப்படுத்துவதாகவும் தந்தை தெரிவித்துள்ளார். குறித்த மாணவன் தனியே இந்த பெண்ணை அந்த அறைக்கு கொண்டு சென்று உல்லாசமாக இருந்துள்ளான். இதேவேளை இவனது நண்பர்களின் டெலிகிராம் சட்டிங் தொடர்பாக தந்தை கவனத்தை செலுத்திய போது சில நண்பர்களும் இந்த யுவதியுடன் உல்லாசமாக இருந்திருக்க வேண்டும் என சந்தேகிக்கின்றார். இந்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க போதுமான அவகாசம் இருந்தும் அப்போதைய பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்ன அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. கீகாலை மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மா அதிபர் பாலித சிறிவர்த்தன குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருந்த அப்போதைய பிரதி போலீஸ் மா அதிபரும் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான செயலாளர் ரவி செனவிரத்ன உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்புகளுக்கு முன்னதாக வெளிநாடு சென்று மீண்டும் திரும்பி வந்து கடமைக்கு சமூகம் அளித்த திகதி குறித்து பொய்யான தகவல் ஒன்றை கூறிக்கொண்டிருப்பதாக பாலித்த சிறிவர்த்தன குற்றம் சாட்டுகின்றார். ரவி செனவிரத்ன வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பி வந்த பின்னர் ஏப்ரல் 16ஆம் திகதியே பயணிக்கு திரும்பியதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் ஏப்ரல் 13ஆம் திகதியே பணிக்கு திரும்பினார் என்பதற்கான ஆதாரங்களை பாலித்த சிறிவர்த்தன குறித்த காணொலியில் தெளிவாக முன்வைத்துள்ளார். ஏப்ரல் 21ஆம் திகதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அவர் ஏப்ரல் 13ஆம் திகதியிலிருந்தே பணியில் இருந்திருந்த காரணத்தினால் தாக்குதலை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க போதுமான கால அவகாசம் இருந்திருந்தது என்றும் பாலித்த சிறிவர்த்தன தர்க்க ரீதியாக சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.